வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று எபிசோடுடைய கண்டினியூஷன் தான். ஒரு வழியாக வந்து முத்துக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த கேக்கை வெட்டி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ரவியும் அவங்க ஸ்ருதியும் வெளியே கிளம்புவாங்க. அப்போ கூட வந்து இவங்க கேட்பாங்க, யார், ரோகிணி, எங்கே கிளம்பிட்டீங்கன்னு. இல்லை ஒரு சர்ப்ரைஸில் வந்து பேசுகிறேன்ட்டு. ஸோ ஒரு வழியாக இவங்களுடைய ஃபங்க்ஷனை கொண்டாடப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யாருன்னா விஜயாம்மா ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லாமல் வீண் செலவு, உலகத்தில் அது ஃபங்க்ஷனு, இவங்க இப்போ இன்றைக்கி ஒன்றா இருப்பாங்க, நாளைக்கு அடிச்சுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன், இதுக்கு வேறு நம்மளாம் இருக்கணுமான்ற மாதிரி ஒரு மாதிரி குத்தல் இதோடு தான் நையாண்டியோடு தான் பேசுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் சொல்லுவார், யார், அவங்க வீட்டுக்காரர் அண்ணாமலை, விஜயா நீ உன் வேலையை வண்டி பாரு, அங்கே நடக்கட்டும்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா வந்ததுனால விஜயா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கலக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து விஜயா அம்மாவுடைய மாமியார். அந்த அம்மா பேசினா எதிர்த்து பேசவே மாட்டாங்க. இருந்தாலும் சில ஒரு வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை அவங்களுக்கு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வழியாக ஃபங்க்ஷன் செலிப்ரேட்டுக்கு வேண்டிய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம். உள்ளே இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ரவி கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி, டேய் மனோஜ், இங்கே ஆள் வருவாங்க இந்த பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நின்று பார்த்துக்கிறான் போது, நான் என்ன பண்ண முடியும், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவங்க வருவாங்க, நீ கிட்டேருந்து வேடிக்கை வேண்டி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பயும் வந்து ஏன்னா அவன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், எப்போவுமே வந்து அவன் படித்தான்ல, அந்த படித்த திமிர்லேயே இருப்பான். அதனால் அவன் நாசுக்காக சொல்லிட்டு போயிடுவான். இப்படி போகும்போது அடுத்த ட்ராக் என்ன காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா, சிட்டி வெளியே வருவான் பெயிலில். வெளியே வந்து சத்யா தான் வந்து ரிசீவ் பண்ணுவான். இல்லை சத்யா, இந்த மாதிரி வந்துட்டேன், சாரிப்பா, என்னால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் உண்மையிலேயே உங்கள் மாமா குடித்ததை எடுக்கணும்னு எடுக்கலை, ஏதோ உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன், உங்கள் மாமாவும் தண்ணி அடிப்பாருன்றதுக்கு அது வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னும் போது, அதெல்லாம் கூட சிட்டி, அதான் நீ வந்துட்டல, நான் பார்த்துக்கலாம் வா அப்படின்வான். அப்புறம் என்ன ஏன் டல்லாக இருக்கேன், இல்லை இந்த மாதிரி இன்னி கூட எங்கள் அக்காவுக்கு முதலாம் திருமண நாள், அங்கே வேறு எங்கள் மாமா ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னும் போது, சிட்டிக்கு மறுபடியும் இவனை அசிங்கம் பண்ணணும் இல்லை முத்தை, அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாப்பல. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், நீ இப்போ ரிலாக்ஸாக இருட்டே, எவ்வளோடா கலெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பான். அப்படி அந்த காசை வாங்கி அப்படியே இவங்களை கொடுத்து, சத்யாக்களை கொடுத்து, நீ போயிட்டு நல்லா ஜாம்னு கொண்டாடுறா, நீ இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸு பூ பழம் தட்டோடு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பான். இல்லை ஏற்கனவே நான் போனதுக்கே எங்கள் மாமா காண்டாயிட்டாரு, அது வேண்டாம், இப்போ நான் போகிற ஐடியா இல்லை, நீ போடா அப்படின்வான். ஏன்னா சிட்டிக்கு இவன் போனால் மறுபடியும் வந்து முத்து டென்ஷன் ஆகி அடிப்பான், அதனால் ஒரு பிரச்சனை வரும்ன்றதுனால இந்த பிளான் பண்ணி அனுப்பான். அது வந்து இந்த சத்யாவுக்கு தெரியாது. சரி சிட்டி, நீ சொல்கிற, நான் கிளம்புறேன்ட்டு அவன் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுவான். ஸோ இப்படி ஒரு வேலை நடக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்காக நடக்கும். அப்புறம் பார்வதி வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் மீனாவுடைய அம்மா வருவாங்க, அவங்க தங்கச்சி வருவாங்க. அப்போ கூட விஜயா வந்து ரொம்ப நெக்கலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து வக்கு இல்லாத குடும்பம், இதுக்கு இவங்க கூட பந்தா அப்படின்ற பேச்சை பேசும். ஆனால் கூட இந்த ரோகிணி வந்து நல்லா குத்தி கொடுப்பா. ஏன்னா ரோகிணிக்கு வந்து என்ன பயம்னா, முத்துக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும், இருந்தாலும் முத்து சொல்லாமல் இருப்பான். இதெல்லாம் கூட அதுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே தான் மேலே தப்பே இல்லைன்ற மாதிரியே வந்து ரோகிணி நடந்துக்கும். ஸோ இப்படி ஒரு வழியாக இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, கேக்கெலாம் விட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் இருக்காப்பல, எப்படா கேக் விட்டீங்க, கேக் எடுத்துகிட்டு வந்துடுவான். யார் அன்றைக்கி அப்போ போயிட்டு வந்தாங்க இல்லையா, ஸ்ருதியும் நம்ம கண்ணனும் ரவியும் அந்த கேக் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. என்னடா இவ்வளோ பெருசு தூக்கின்னு வரீங்கன்னு, கேக்கு தான்டா ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் போது, அப்போ இவ்வளோ பெரிய கேக்கா, சரி வாங்க சீக்கிரம் வெட்டலான்னு அவன் சாப்பிட்றத குறிக்கோளாகவே இருப்பான். அவங்க அம்மா வேறு விஜயா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்வான். ரோகிணி வேறு பிடிச்சி திரி விடுவேன், ஏங்க இப்படின்னு. இல்லைம்மா, அவ்வளோ பெரிய கேக்கு, அது உருகிச்சின்னா நல்லா இருக்காது, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடணும், அதான் எல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான். இதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியுடைய அம்மா வருவாங்க. அந்த அம்மா வந்ததான் அப்படியே, அந்த அம்மா தெரியல, எப்போவுமே எதனா ஒரு விலங்கம் பண்ணணுன்ற பிளான்லேயே வரும். நேராக வந்ததான், வாங்க சம்மந்தி அப்படின்னும்போது, விஜயம்மா வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோன்ற மாதிரி கூப்பிட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, வாங்க எல்லாம் வந்துட்டாங்க கேக் வெட்டலான்னும் போது, அப்போ தான் வந்து இவர் சொல்கிறார் அண்ணாமலை, நானும் எல்லோரும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுமா, உங்களை கூப்பிடணும், உங்கள் வீட்டுக்காரர் வரலையா, இல்லை அவர் வந்து அஃபிஷியலாக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் விட்டுட்டோம். சரி ரைட்டு வாங்க கேக் வெட்டலாம் போகும்போது, என்ன சம்மந்தி, யார், விஜயம்மா கையில் என்ன கொண்டு வந்திருக்கேன், வளையல், தங்க வளையல், மீனாவுக்கு போகிறோமே, ரோகிணி வந்து மனோஜை பார்க்கும், விஜயம்மா வந்து மனோஜ் ரோகிணி எல்லாரையும் பார்க்கும், அதே நேரத்தில் அந்த அம்மாவையும் பார்ப்பாங்க. என்னடா இவங்க போய் தங்க வளையல் வாங்கி வந்துருக்குறாங்களேன்னு. அதுக்கு வந்து மீனாவுக்கு போகிறதுக்கு வருவாங்க. உடனே மீனா சொல்ல, வளையல் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கி அந்த வளையல் எடுத்து போயிட்டு நம்ம அவங்க அவங்க பொண்ணுக்கே போட்டு விடுவாங்க. போட்டு விட்டதும் அந்த அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும்,
என்னடா நம்ம இவளுக்கு வாங்கி வந்து கொடுத்தா இவன் அங்கே போகிறாள். அதே மாதிரி இவங்கள பார்ப்பாங்க. யார்? விஜயாமாவும் பார்ப்பாங்க, நம்ம ரோகிணியை பார்க்க, மனோஜை பார்ப்பாங்க. உடனே மனோஜ் சொல்லுவா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டே வச்சோம்னா அந்த அம்மா தங்கவல்லி கொடுக்கலான்னும் போது அந்த அம்மா இடிக்கும். கொஞ்சம் வாயம் முடுங்கன்ற மாதிரி. யார்? ரோகிணி, அவங்க வீட்டுக்கார. அப்புறம் பார்த்தா இந்த வலையில் இப்படி போட்டதும் அதுக்கு இன்னும் நோஸ்கட் ஆகிடும். யாருக்கு? சுருதியுடைய அம்மாவுக்கு, சுதாக்கு. ஐயோ என்னடா நம்ம இவங்களை அசிங்கம் பண்ண பார்த்தா நம்மளை வச்சு அசிங்கம் பண்ணாங்களே மைண்டில் ஓடும். சரி ஓகே, அப்போ அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் கேக்கை விட்டுவாங்க. கேக்கை விட்டு முடிச்சதும் உடனே அதால் தாங்க முடியாது, வேறு என்ன பண்ணமேன்ட்டு அப்படியே வெளியே வந்து அப்பா ரொம்ப வெறுத்து போதே, ஒரு ஏசி கூட இல்லையா இங்கே அப்படின்ற மாதிரி. சம்மந்தி யார்? விஜயம்மாவை. நான் வேணா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டுவிட்டோமா நம்ம? அப்படியா? அந்த கேசரி ஏசியா? அந்த அம்மாவுக்கு தான் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத மாதிரி பேசும்ல, அந்த ஏசியா? இல்லை ஏசி போடணும் அப்படின்னு சொன்னேன். போட்டால் வீடு ஃபுல்லாக கூலிங்காக இருக்கணும் போது அண்ணாமலை சொல்லுவார், அதெல்லாம் ஒரு ஏசியா வேணாமா? இல்லைங்க ரொம்ப வெறுத்து போதே, இது நம்ம வீடு தானே, நான் இப்போ செய்கிறேன்னே, நான் வந்து எதுவும் சீர்வரிசை செய்யலை அப்படின்ற மாதிரி பேசும். வேணாமா? ஏசி வேணும்னா எங்கள் பொண்ணு வீட்டில் இருக்குது, பொண்ணு ரூமில் இருக்குது, நீ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துங்க, இதுக்கு தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் சில்னஸ் இருக்குதுமா, நாங்கள் பார்த்துக்குறோம் போது அங்கேயே நோஸ் கட்டு, அங்கேயே அடி, அப்படி செம்ம அடி வாங்கின மாதிரி இருக்கும் அந்த அம்மா. இல்லை நம்ம வீடு, அதுக்காக சொன்னேன், ஏசி போகலாம் வானா. அப்போ தான் என்ன சொல்கிறார் அண்ணாமலை, ஏசியை விட உங்கள் பொண்ணுக்கு ஆசிதாம்மா முக்கியம் தான். முத்து செம்மையாக கிளாப் பண்ணுவான். சூப்பர்ப்பா, இப்படி தான்மா பண்ணணும் அப்படின்னப்போ இன்னும் நோஸ்கட் அடி. கேக்கை வெட்டி கையில் எடுத்து போய் மீனாக கொடுப்பா. கொடுத்தவொடனே அந்த அம்மாவில் அப்படியே பார்த்தா, இல்லை எனக்கு ஸ்வீட்டில் நான் சாப்பிட்றதில்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே நம்போது சரி சம்மந்தி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு யார்? விஜயம்மாட்ட கேட்கும்போது விஜயம்மா ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்று. உடனே அண்ணாமலை வந்து கையெழுத்து, நீ கிளம்புன்னு தான் அது செருப்படி பட்டு அந்த அம்மா டக்குன்னு வெளியே போயிடும். ஸோ அது முடிஞ்சவொடனே அப்படியே ஒரு கோலாகலமாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக அந்த எபிசோடு முடியும். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.